தொகுதியில மோத போவது யார்? பெரம்பூர் தொகுதியில விசில் கட்சி தலைவர் களமிறங்க போறாருங்கிற செய்தியால அந்த தொகுதியில பரபரப்பு தீ பத்திக்கிட்டு எரியுதான். அவரை எதிர்க்க யார போடலாம்னு மத்த கட்சிகள் எல்லாம் தீவிரமா கணக்கு போட்டுட்டு இருக்காங்களாம். சூரிய கட்சியோட கோட்டையா இருக்கிற அந்த தொகுதியில களமிறங்க விசில் தலைவர் எப்படி முடிவு செஞ்சாருன்னு ஒரு பக்கம் ஆச்சரியப்படுறாங்களாம். விசில் தலைவர் இங்க நின்னா அவரை எப்படியும் தோற்கடிக்கணும்னு சூரிய கட்சி நினைக்குதாம். அதனால வட சென்னையில ரொம்ப ஸ்ட்ராங்கான நபரா இருக்கிற பக்தியான அமைச்சரை இங்க நிறுத்தலாம்னு ஒரு யோசனை ஓடுதான். அவரை நிறுத்தினா விசில் தலைவர் பாடு சிக்கலுதான்னு சொல்றாங்க தொகுதிவாசிகள். ஆனா விசில் தலைவருக்கு ஆதரவா சில விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கணும் சில பேரு கணக்கு போடுறாங்க. படுகொலை செய்யப்பட்ட அரசியல் தலைவரோட மனைவி தொடங்கி இருக்கிற கட்சி விசில் கட்சியோட கூட்டணி வச்சா அவங்களுக்கு இருக்கிற கணிசமான ஆதரவு விசில் தலைவருக்கு சாதகமா இருக்கும்னு சொல்றாங்க. அதுக்கு பதிலா தங்க கொடியான அந்த கட்சி தலைவிக்கு ஆர்கே நகர் தொகுதி கிடைக்க வாய்ப்பு இருக்கணும் பேசிக்கிறாங்க. ஆனா தங்க தலைவி இலை கட்சி கூட்டணி பத்தி யோசிச்சுட்டு இருக்கிறதாவும் ஒரு தகவல் வருது. இது ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் செங்கோடி தோழர்களோட முடிவும் இந்த தொகுதியில ரொம்ப முக்கியமா. தொழிற்சாலைகள் அதிகமா இருக்கிற பகுதி அப்படிங்கறதால செங்கோடி தோழர்களுக்கு குறிப்பா அரிவாள், சுத்தியல், நட்சத்திரத்துக்கு இங்க வெயிட் அதிகமா. ஒருவேளை சூரிய கூட்டணியில பேரம் படியாம போனா அவங்களும் விசில் பக்கம் போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அப்படி செங்கோடி தோழர்களோட ஆதரவு விசிலுக்கு கிடைச்சா சூரிய கட்சி வேட்பாளர்களுக்கு திண்டாட்டம் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க தொகுதிவாசிகள். எந்த கூட்டணியில யார் அப்படிங்கறத பொறுத்துதான் தொகுதி யாருக்கு சாதகம்னு சொல்ல முடியும் அப்படிங்கிறது தான் பெரம்பூர் தொகுதியோட தற்போதைய நிலவரமா.